ஹலோ கேர்ள்ஸ், ஃபைட் ஃபார் யூ வே. ஸோ இது வந்து என்னோடய வீக்கெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுவேன், எப்படி வந்து என்னோடய லேசியான மார்னிங் ஸ்டார்ட் ஆகி எப்படி அந்த லேசியான டே முடியும் அப்படின்றத பார்க்க. ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவலாக காலையில் பொறுமையாக எழுந்திரிச்சு, யூஸ்வலாக வந்துட்டு காலையில் 5 o'clock செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திக்கிற மாதிரி இருக்கும். பட் வீக்கெண்டு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக 8 மணி 8:30க்கு எழுந்திரிச்சிட்டு, அதுவும் அந்த வீக்கெண்ட் டைம் தான் நமக்கு 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வரும். அதுக்கப்புறம் அப்படியே டேவை அப்படி ஸ்லோவாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் இங்கே பயங்கர ஹீட்டு. ஸோ நேற்றுலேருந்தே பயங்கர தலைவலி. அதனால வந்துட்டு கொஞ்சம் தலையில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலையை வேறு இனி பார்க்கணும், குளிக்கணும். அப்படி ஸ்லோவாக பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெல்லாம் நம்ம கோயில் கட்டி தான் கும்பிடணுமாட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தா நம்ம சும்மா வெளில நடக்க முடியல. அந்த ஃபுல்லாகவே நான்லாம் முன்னாடி வந்து ட்ரெயினில் போகிறப்ப யோசிச்சுருக்கேன், எப்படி இவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே முக்காடு போட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெயின்லலாம் போகும்போது நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து தலையில் வந்து அந்த saree வச்சு கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கூட இவங்க எதுக்கு கவர் பண்ணியிருக்காங்கன்னு அப்போல்லாம் தெரியாது, ஏதோ ட்ரெடிஷ்னல் போல் நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து இவங்க ட்ரெடிஷ்னல் இல்லை, அவங்களோட கிளைமேட்டுக்கு வந்துட்டு அவங்களால சூரியனை பார்க்கவே முடியாது. ஏங்க சூரியனை நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறப்ப காலையில் 5:30க்கெல்லாமே நம்ம ஊரில் 7 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே வெயில் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிலாவுக்கும் சூரியனுக்கும் வித்தியாசமே தெரியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஆச்சரியமாக அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்கள் ஊரில் இப்படி தான் சூரியனே வருமா? அந்த பொண்ணு ஏன் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை, எங்கள் ஊர்லெலாம் வந்து ஆரஞ்சு கலரில் தெரியும், உங்கள் ஊரில் மஞ்சள் கலரில் தெரியுது, இல்லை வெள்ளை கலரில் தெரியுதா, அப்படி பார்க்குறதுக்கு வந்து மூன் மாதிரி தெரியுது. மார்னிங்கில் மூன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. எங்களுக்கு வந்து பெருசாக எனக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் நம்ம ஊர் சைஸ் மூனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நிலாவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. பாருங்கள், எங்கேயோ பேசி எங்கேயோ போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முக்காடு போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே உள்ள அந்த வெயிலுக்கு நீங்கள் வந்துட்டு நான் என்னோடய ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், நான் வெளியே போகும்போது எப்படி போவேன் அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அந்த முக்காடு கதையை சொன்னேன் அப்படின்னு. அது அப்படியே இழுத்து ஃபுல்லாக மூடிக்கணும். அது ஆக மொத்தத்தில் அவங்க ரொம்ப லைட்டாக வந்துட்டு, நான் இங்கே சில கோச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து த்ரூவாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிளியராக நமக்கு தெரியும் நம்ம வந்து வாக் பண்ணும்போது. அப்போ சூரிய வெளிச்சமும் படாது, அப்படியே பார்த்து போயிடலாம் இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்கங்க. இது தெரியாமல் நம்ம வேறு இந்த சின்ன வயசுலலாம் கண்ணாடி முன்னே இந்த சீரியல் பார்த்துட்டு முக்காடு போட்டு அவங்க ஏசி ரூமில் போடுவாங்கங்க. நம்ம வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, விட்டா பற்றி எரிஞ்சிருவோமாட்டிருக்கு. கொஞ்சம் எனக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின்னு. இங்கே வந்ததுன்னு தான் வந்தேன். இந்த கையில் லைட்டாக சூரிய கதிரவன் அப்படி லைட்டாக உராஞ்சிட்டா போதும், உடனே கையில் அப்படி சொரிய ஆரம்பித்து சாயங்காலம் ராத்திரின்னு நேரங்காலம் இல்லாமல் சொரிஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு. ஆக மொத்தத்தில் இங்கேருந்து நான் மெஸ்ஸுக்கு, இங்கே வந்து நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்டல்லேருந்து நான் மெஸ்ஸுக்கு போகிறது ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்குங்க. அந்த 100 மீட்டர்ஸ்க்குள்ளவே என் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹீட்டு. போயிட்டு வர்றதுக்குள்ளே தொப்பு தொப்பு தொப்புன்னு அப்படி உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றி அந்த ரேஷஸும் ஆரம்பிச்சிடும். வந்து ரூம்லேருந்து உட்காந்து சொரிய வேண்டியதான் மறுபடியும். அதனாலேயே இன்றைக்கி காலையில் நம்ம உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதுக்காக நான் ஒரு கோச்சாக நான் வந்து ஸ்கிப் பண்ண வந்து உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள்லாம் கரெக்டாக சாப்பிட்ணும். நான் வந்து இன்றைக்கி ஒரு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால அப்படியே இங்கே சுற்றிட்டு இருந்ததில் டைம் ஆயிடுச்சு. அதனால் அதுவும் சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறாங்களாம்மா. அதனால் அப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குங்க. இந்த வீக்கெண்ட் வரப்போ தான் நமக்கு துணி துவைக்க வேண்டியது வரும். முன்னாடி இருந்த இடத்துலையாவது வாஷிங் மிஷின் ஏதாவது கொடுத்தாங்க, அப்படியே வச்சு இது அப்படி போட்டு துவைச்சிடலாம். இப்போ நம்ம தாங்க துவைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வேலையை வேறு பார்க்கணும். வீட்டில் இருந்தால் போன வாரம் வீட்டில் ஜாலியாக இருந்தேன். அம்மா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க.
இந்த வாரம் நம்ம தானே துவைச்சி ஆகணும். இனி அடுத்து எப்போ ஊருக்கு போகிறனோ தெரியலங்க. சரியா அதெல்லாம் விடுங்க. அப்படியே நம்ம டேவை வந்துட்டு இந்த ஓம் சரவண பவ எழுதி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் ரெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சம் பிளானிங்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ அது இந்த வீடியோவில் போட்டால் இன்னுமே லாங் ஆகிடும். அதனால வந்துட்டு நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து மார்னிங் பார்ட் 1 ஆஃப் வீக்கெண்ட். இனி வந்து வீக் 2 இல்லை பார்ட் 2 வந்துட்டு நான் திரும்ப போடுறேன். ஓகேங்களா?